சூப்பரா இருந்துச்சு. என்ன தலையை ஆடுறத பார்க்க முடியல, அது ஒன்னு மட்டும் தான் ஃபீலிங். மற்றபடி சூப்பரா இருந்துச்சு. தலை அசைஞ்சா கத்துனாங்க, தலை நிமிந்தா கத்துனாங்க, தலை பந்து பிடிச்சா கூட கத்துனாங்க. ஸோ நிம்மதியா இருந்துச்சு. ஹார்ட் அட்டாக் எதுவும் வராத, பிபி எதுவும் வராத ஒரு பீஸ்ஃபுல்லான மேட்ச் பார்த்தோம். ஸோ தேங்க்யூ குஜராத் டைட்டன்ஸ், எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர், பறக்க விட்டாரு. டூபேனா சிக்ஸர், அதுக்கு ஏத்த மாதிரி புரோட்டோகால் இருக்கிற மாதிரி கரெக்டா ப்ளே பண்ணாரு. ஸ்கிரிப்ட் படி எல்லாரும் கரெக்டா இருந்தாங்க. அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்க சென்னைக்கு வந்தது தோக்கிறதுக்கு தான். அது கரெக்டா அவங்களும் ஸ்கிரிப்ட் படி கரெக்டா பண்ணாங்க. எல்லாமே ஸ்கிரிப்ட் படி நடந்ததால நாங்களும் சந்தோஷமா வீட்டுக்கு போறோம். தேங்க்யூ. ஒரு பாலுக்கும் சிக்ஸ் போகும்போதெல்லாம் ஒரே க்ரௌட், ஒரே சத்தம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சுங்க. வேற எதுக்கு, அதுக்குதான், அதை கேட்க தானே வந்தோம். அதனால மனசு திருப்தியா கேட்டுட்டு பாட்டும் டிஜேவும் சூப்பரா இருந்துச்சு இந்த வாட்டி. ஸோ மனசு திருப்தியா கிளம்புறேன். தேங்க்யூ. மேட்ச் ரொம்ப நல்லா தான் போச்சு. நம்ம வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் 9 விக்கெட்ஸ் எடுக்க போடணும். பட் ஸ்டில் நம்ம நிறைய விக்கெட்ஸ் எடுத்தோம். அவங்களும் நம்ம விக்கெட்ஸ் எடுக்க விட்டோம். ஸோ இட் ஷுட் பி a fair game. அஃப்கோர்ஸ் இவங்க திருப்பியும் ஜிடி நம்ம கிட்ட தோக்க தான் வந்தாங்க. ஸோ நாட் அ பிக் டீல். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் லைக் a normal match. புரியல. இட் வாஸ் எப்படி சொல்ல, டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஸ்டில் நாங்க ருத்ராஜ் கைக்வாடு, ரச்சன் அவங்கலாம் வந்து 50 எடுத்து 46 48 அவுட் ஆயிட்டு போனாங்க. பட் ஸ்டில் வி ஹேட் அ குட் டைம். பட் தோனி வரதும் டிசப்பாயின்மெண்ட் தான். எதுவும் சொல்ல முடியாதுல்ல. பட் ஸ்டில் டிசப்பாயின்மெண்ட். அஃப்கோர்ஸ் இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், சிஎஸ்கே தான், வேற யாரு. தேங்க்ஸ். இன்னைக்கு மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சேசிங் பண்ணி தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்குன்னு தோணுச்சு. தோனி பேட்டிங்க்கு தான் வெயிட் பண்ணேன். தோனி பேட்டிங் கிடைக்கல. இட் வாஸ் நைஸ், குட் மேட்ச். ஆக்சுவலி ஆல் அவுட் பண்ணி தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஒரு 8 விக்கெட்டோட போயிடுச்சு, பரவாயில்ல. டூபே பேட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜென்ரலாவே டூபே நல்லா தான் இருக்கும். டூபே பேட்டிங், ஆமா, ஆப்வியஸ்லி இட் வாஸ் வெரி நைஸ். போன வாட்டி ஜடேஜால வின் பண்ணாங்க. இந்த வாட்டி ஆக்சுவலி ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா ரேஸோட ஆடினாங்க. 2 விக்கெட் அடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஜிடி நல்ல டஃப் டீம் தானா. ருத்து நல்லா தான் பண்றாங்க. ஆக்சுவலி ருத்து ரொம்ப நல்லா பண்றாங்க. குட் கேப்டன். கண்டிப்பா சிஎஸ்கே ஃபார் ஷூர். யாரோட பேட்டிங்? டூபே வந்து ஃபர்ஸ்ட் 2 பால் 6 தான் ப்ரோ. வந்த உடனே அந்த மாதிரி தான் அடிச்சு ஆடணும் ப்ரோ. அவரோட ரோலை க்ளீனா ஆட்டாரு. எல்லாருமே அவங்க ரோலை சூப்பரா ஆட்டாங்க. ஆனா தோனியோட அந்த கேட்ச் தான் ப்ரோ இன்னைக்கு வந்து மேட்சே மாத்திச்சு ப்ரோ. தோனி ஆடுறத பார்க்க முடியல. மத்தபடி சென்னை ராக்கிங். இந்த கப்பு நமக்கு தான். ஃபைனல் சென்னையில தான். சூப்பர். ஜிடி தான் ஜெயிச்சிருக்கோம். சிஎஸ்கே யார் தானா? டூபே நல்லா தான் விளையாண்டாங்க. எல்லாரும் நல்லா தான் விளையாண்டாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு ஜிடி விளையாண்டா போதும். நிஜமா சொல்றேன், ஜிடி மட்டமான ஏமாறுறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, தோனி வந்து ஏதோ தோனியில காட்டுறாங்க டிவியில, அதனால பெருசாக வராங்க போல பசங்க. இவங்களும் சரியாக ஆட மாட்டேங்கிறாங்க. ஜிடி பார்க்கணும். சுப்மன் கில் தான் எல்லாம் மொத்த டீமே அப்படி தான் இருக்குது. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்புறம் அதிக் பாண்டியன் ஒருத்தன் தான் அந்த டீமில். அதனால தான் போன ஒரு வாட்டி படித்தாங்க போல். அது போனதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்காங்க பசங்க. ஸோ சேப்பாக்கு அன்புடன் வேறு, அது எதுவும் சொல்ல முடியாது. வந்தானா எல்லாம் அடிச்சு தான் தோனி வந்து 2 மேட்ச் வந்து பேட்டிங் ஆடாமல் இருந்தது. அது எப்படி ப்ரோ? அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ப்ரோ. ருத்துராஜ் சொல்கிறது தான் எல்லாமே. நான் ஒரு விக்கெட் போனாலும் தோனி வந்துடலாம்ல உள்ள. அவன் ஏன் வரல? அவர் ஏன் வரல? சாரி, மிஸ்ஸஸ் சொல்லலாம் போடுவான். என்னன்னா தோனி ஒரு விக்கெட் போனாலும் வரலாம். நியூ பிக்னிஸ் ஏதோ போட்டாங்க, ஏதோ ஸ்டோரியில் நியூ பிக்னிஸ் போட்டாங்க. அவர் ஏன் வரலன்னு தெரில. அப்புறம் இல்லை ப்ரோ, அவர் லாஸ்ட்டாக 2 ஓவர் 3 ஓவர் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சாங்க மேனேஜ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் என்ன தெரில ப்ரோ. எப்படி இல்லை டூபேவா? டூபே ப்ரோ அவரு வேற லெவல் ப்ரோ. அவர் ஒன்றும் சொல்லுதா? அவர் ஷார்ட் பால் மட்டும் தான் வச்சு கொஞ்சம் சிக்கமாக இருக்கு. அவருக்கு மற்ற தான் நல்லா தான் ஆடுறாரு.
ப்ரோ டீமே இல்லை ப்ரோ அது ஜிடி முதல்ல SRHKக்கு அடிச்சு காட்ட சொல்லுங்க. சென்னையில் மேட்ச் இருக்கு, அடிச்சு காட்ட சொல்லுங்க பார்ப்போம். மேட்ச் ரொம்ப நல்லா போச்சு ஆக்சுவலி. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப தீவிர ஃபேன். ஆக்சுவலாக தோனிக்காக தான் வந்தது. சின்ன வருத்தம், தலை விளையாடி பார்க்க முடியல, அதுதான். மற்றபடி ஈஸி முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தோனி வருவாருன்னு. ஆனால் ஒரு கேட்ச் முடிச்சாரு. அங்கே வந்து நாங்கள் எல்லாமே ஸ்டன் ஆகிட்டு. அந்த ஒரு கேட்ச் தான் இன்னைக்கு எங்களுக்கு ஆறுதலாகவே இருந்துச்சு. மற்றபடி ஈஸி வின் அண்ட் கப்பு நமக்கு தான். எப்பவும் போல எல்லா சிஎஸ்கே பிளேயர்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. கண்டிப்பா எல்லாருமே அந்த டீமே ஒரு ரினியூவல் மாதிரி இருக்கு. கண்டிப்பா வந்து டீம் கோஆர்டினேஷன் இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. ருத்துராஜ் கேப்டன்ஷிப்பும் தோனியோட கைடன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட். சிஎஸ்கே டாப் ஆஃப் த டேபிள் தான். ரீசன்னு சொல்ல முடியாது. நம்ம பக்கம் ரீசன் அவங்கள எதுவுமே நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம வச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதனாலதான் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வேற லெவல்னா எல்லாரோட பேட்டிங்கும் நல்லா இருந்துச்சுண்ணா. இன்னைக்கு எல்லாரும் ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க டீமுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைட்டா வருத்தமா தான் இருந்தது, பட் பரவாயில்ல, ஸ்டில் ஜெயிச்சிட்டோம்ல.